வணக்கம் நண்பர்களே. எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றுனா பரிகாரம் சிறப்பாக இருக்கும்? குறிப்பாக நம்மளுடைய நிறைவேறாத ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைகள், ஆசைகள் ஆசைகள் அடையிறதுக்கு இல்லை ரொம்ப பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஜோதிடர்களும் பல்வேறு எண்ணெய்களில் இந்த இந்த எண்ணெயில் விளக்கேற்றுங்க, அந்த எண்ணெயில் விளக்கேற்றுங்கன்ட்டு ஒவ்வொரு கோயில்களுக்கு போய் இந்த எண்ணெயில் விளக்கேற்றுங்க அப்படின்லாம் பரிகாரம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கான்செப்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு எண்ணெயில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது கடலை எண்ணெய். கடலை எண்ணெயில் விளக்கேற்றலாமா, அதனால் என்ன நன்மை அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தெய்வம் முருகன் இல்லையா? அப்போ முருகன் தான் செவ்வாயின் அதிபதி. அப்படின்னா ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் போலீஸ் தான் போய் காப்பாற்றுது. அப்போ போலீஸ் செவ்வாய். ஒரு டாக்டர் ஒரு நோயை குணப்படுத்துகிறார் அப்படின்னா அவர் சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருப்பார். செவ்வாய் நல்ல இருக்கிறவர் தான் மருந்து கொடுத்தா சரியாகும். இப்போ ஒரு சித்தர் வழிபாடு போகிறீங்கன்னா கேது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கேது இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக ஜோதிடத்தில் வருவாங்க ஒரு கேட்டகரியில். அப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா இந்த செவ்வாயும் கேதுவும் மனசு வச்சாங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுதலை கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது. மன்னிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும், அதாவது என்ன வேணும், என்ன வரம் வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு எந்த தெய்வத்தை கேட்கணும்னு தெரியலன்னா செவ்வாய்கிட்ட கேட்கலாம். எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று அப்படின்னா எந்த தெய்வத்திட்ட கேட்பேன்னா செவ்வாய்கிட்ட கேட்கலாம். குலதெய்வம் யாருன்னு தெரியலன்னா செவ்வாய்கிட்ட கேட்டுடலாம். செவ்வாய் எல்லாருக்கும் பொதுவானவர். அப்போ உங்களுக்கு செவ்வாய் கேது இவங்களை நினச்சி நீங்கள் கடலை எண்ணெயில் ரெகுலராக விளக்கேற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது அந்த செவ்வாய் நிலத்தத்துவ நிலத்தின் விஷயங்களுக்கு அவர் காரகத்துவ கிரகமாக வருவார். நெருப்பு ராசிக்கு ஓனராக இருக்கிறாரு. பாதாள ராசியான விருச்சிக ராசிக்கு ஓனராக இருக்கார். அப்போ அவர் எல்லாத்துக்கும் பாதாளத்திலிருந்து ஆகாயம் வரைக்கும் அண்ட சராசரங்களையும் கட்டி ஆள்றவர் செவ்வாய். சரியா? அப்போ தேவர்களின் படைத்தலைவனா அவர் தானே போனார். சூரனை வதம் செஞ்சவர் அவர் தானே. அவர் ஆண்டியாகவும் நிற்பார், அரசனாகவும் நிற்பார். அப்போ ஆண்டி ஸ்டேட்டஸில் இருந்தாலும் செவ்வாயை தான் நீங்கள் வணங்கணும், அரசன் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் செவ்வாயை தான் வணங்கணும்னா எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காமனாக எந்த எண்ணெயில் விளக்கேற்றலாம்? கடலை எண்ணெயில் விளக்கேற்றலாம். புரிஞ்சிச்சா? அப்போ கடலை எண்ணெயில் விளக்கேற்றுறது அப்படின்றது செவ்வாய் கேதுவை சார்ந்து அவர்களுக்காக அந்த விளக்கை ஏற்றுறதுக்கான ஒரு பரிகாரமாக ஆகும். அப்போ இப்போ நார்மலாக கடைகளில் விளக்கேற்றுற எண்ணெயே விற்கிறாங்க. சரியா? அப்போ நீங்கள் டு த ஸ்பெசிஃபிக் கொஞ்ச நாளைக்கு கடல் எண்ணெயில் ரெகுலராக விளக்கேற்றி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வேண்டுதல் நிறைவேறுதான்னு பாருங்கள். நிச்சயமாக நிறைவேறும். நன்றி, வணக்கம்.